ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங் அண்ட் டிசைனர் கிளாஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். ஆல்ரெடி நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்டோட மார்க்கிங் அண்ட் கட்டிங் பார்த்துட்டோம். இதில் வந்து ஸ்லீவ் அண்ட் பட்டி கட்டிங் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 33 சைஸ்க்கு நம்ம எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட கட்டிங் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துட்டோம். ஸ்லீவ் வந்து நான் சார்ட்டில் சொல்லிக் கொடுக்கல, இதில் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கிளாத் கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்தது. எப்படி அப்படின்னா லாஸ்ட் பீஸ் அப்படிங்கிறதால இருந்தது அப்படியே கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு வந்து நிறையவே பீஸ் அதிகமாக இருக்குது. பட் நமக்கு இந்த அளவுக்கு 1 மீட்டர் வாங்கணும்னா இந்த அளவுக்கு கிளாத் வராது. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் மடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது அதிகமாகவே இருக்குன்றதால நான் தாராளமாக மடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் தான் போட போகிறேன். எல்போ ஸ்லீவ் கூட இல்லை, ஷார்ட் ஸ்லீவ் தான் போட போகிறேன். எல்போ ஸ்லீவ் நான் 1-2 ட்ரை பண்ணேன். பட் எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு எல்போ ஸ்லீவ் செட் ஆகலையா இல்லை என்னோட மைண்ட் செட்டான்னு தெரியல. எனக்கு வந்து எல்போ ஸ்லீவ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் திரும்பவும் வந்து நமக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் தான் செட் ஆகும் அப்படின்னு திரும்பவும் மாற்றியாச்சு. ஸோ இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், 4ஆக மடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டுக்காக, இது என்னதான் கரை பக்கமாக இருந்தாலும் நமக்கு அப் அண்ட் டவுன் இருக்கும் காட்டன் லைனிங் அப்படிங்கிறதால. ஸோ கீழே ஒரு லைன் போட்டாச்சு ஸ்ட்ரெயிட்டுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சில் ஒரு லைனு தையல் போடுறதுக்காக போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸ் எடுத்து ஆல்ரெடி இங்கே நம்ம ஒரு மார்க் பண்ணி வச்சுருப்போம்ல, அங்கே இருந்து எவ்வளோ வருது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எவ்வளோ வருதுங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச் அளவுக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 9.5 இன்ச் லைன் போட்டுக்கலாம். இது அதிகமாக தான் இருக்கும், நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ 9.5 இன்ச் லைன் போட்டாச்சு. இப்போ எனக்கு கையோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் இருந்தால் போதும். ஸோ தையலுக்கும் சேர்த்து ஒரு 5.5 இன்ச் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். கீழே மடிப்புக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம், மேலே தையலுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ 5.5 இன்ச்சு, அதே 5.5 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம டவுனில் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுற்றி மெஷர் பண்ணி பார்த்தோம் இல்லையா, நமக்கு வந்து 9.5 இன்ச் அளவுக்கு வந்ததில்ல, அதை வந்து ஜஸ்ட்டு இப்படி கிராஸாக வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்தா நமக்கு இந்த இடத்துல 9.5 இன்ச் வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 9.5 இன்ச் ஜஸ்ட் நான் லைனாக தான் வச்சுருக்கேன். ஷேப் போட்டு திரும்பவும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான். இப்போ நம்ம திரும்பவும் ஷேப் போட்டுட்டோம், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 9.5 இன்ச் வருது. நம்ம கிளாத் வச்சுமே செக் பண்ணிக்கலாம். கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து எக்ஸ்ட்ராவாக மேலே இருக்க மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த கிளாத்தை நீங்கள் அப்படியே வச்சு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு வருது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட். ஸோ கையோட அகலம் எவ்வளோ அப்படின்னா 5.25 இன்ச்சு. ஸோ 5.25 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு 1.5 இன்ச்சு. ஸோ அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஷேப்பு. ஒரு சிலர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் வந்து ஆமோல் ஸ்கேல் யூஸ் பண்ண மாட்டீங்களா? எதுக்குமே ஆமோல் ஸ்கேலோ அது இல்லாமல் ஷேப்புக்காக போடுற எந்த ஸ்கேலுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ஸ்கேல் தவிர வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்மளோட ஷேப் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட ஒரு வேளை அந்த பொருள் இல்லைனாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து லூப் டர்னர் இருக்கு இல்லையா, அதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சைக்கிள் கம்பி இருக்கு இல்லையா, அதை வச்சே நான் வந்து பைப்பிங் டர்ன் பண்ணிடுவேன். மற்றபடி அதுக்குன்னு வந்து லூப் டர்னர் அதெல்லாம் யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை. ஏன்னா எனக்கு இது எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே டெய்லரிங் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நமக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் அந்த அடிஷ்னலான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதில்ல. பட் நான் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், வேணும்னா உங்களுக்கு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஷேப் போட வரலன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம கையாலே அதை ட்ரா பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்மளால் போட முடியும். ஸோ இப்போ போட்டாச்சு. ஃப்ரண்ட் ஷேப்பு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். ஸோ அவ்வளோதான், இதையே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ்
கட் பண்ணும்போது அந்த பக்கத்துலேருந்து வரதை விட இந்த பக்கத்துலேருந்து போங்க. இந்த ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வளைவு தான் நிறைய பேருக்கு வரதில்ல. ஸோ கையை வந்து அப்படியே வளைக்கணும். எண்டு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது. சிசரை வந்து எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து மிடில் நம்ம நாச் போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் மட்டும் இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டியாக ஒரு நாச். இப்போ பட்டியுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பட்டி நம்ம 2.25 இன்ச்சு ஆம்போல் பக்கம் 2.25 இன்ச் வர மாதிரி விட்டுருக்கோம். இதுலையுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸோ ஆம்போல் சைடு வந்து 2.25 வர அளவுக்கு நம்ம அதில் மெஷர் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 2.25 அப்படின்னும் போது ஆம்போல் சைடு இன்னும் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 3.25 வர மாதிரி இருக்கணும். ஸோ 3.25 அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். 3.25 அப்படின்றத இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்போல் சைடு மட்டும் நம்ம டிசைட் பண்ணேன். நமக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் சைடு நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, இங்கே 3.25 வைக்கிறோம் இல்லையா, இதை விட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். ஸோ 4.25 இன்ச்சு இந்த இடத்துல வைக்கணும். அப்போ தான் அந்த ப்ளவுஸோட ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். 4.25 இதுக்கு நடுவில் நம்ம 3.25 இங்கே 4.25 வைக்கிறோம்ல, இதை விட 1 இன்ச்சு இறக்கி 3.25. ஸோ ஆம்போல் சைடுன்றது நான் மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணாமல் ஒரு கண் அளவில் தான் எடுத்திருக்கேன். இது எந்த இடத்துல வைக்கணும் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்னோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து 29 இன்ச் இருக்குது. 29 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.25 அளவுக்கு வரும். ஸோ 7.25 வர அளவுலேருந்து நமக்கு இந்த மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்க, 7.25 இங்கே தான் 7.25 முடியுது. இந்த அளவுக்கு கிராஸ் இங்கே தான் இந்த மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து தைக்கும் போது ஒரு கிராஸில் தானே ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஷேப் போடும்போது இது சும்மா லைன் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து அது கிராஸாக தான் வரும்னு காட்டுறதுக்காக. இங்கே ஏதாவது அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து கிராஸ் இருக்குது, அதனால் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஷேப்பு ஸோ அவ்வளோதான். இப்போ எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விடவும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு 1.5 இன்ச் இந்த அளவுலேருந்து 1.5 இன்ச் 1.5 இன்ச்சுன்றது நம்ம 2 இன்ச்சாகவே எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக இருக்கிறத லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். சரி, இதை கட் பண்ணிடலாம். இது இல்லாமல் ஒரு காட்டன் நல்லா திக்கான கிளாத் பேண்ட் கிளாத் வைப்பேன். அப்புறம் மெயின் பீஸ் வைக்க போகிறோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். நான் அதில் போட்ட மாதிரி இதுலேயே லைட்டாக ஆரி போடலாம்னு நினச்சேன். பட் எனக்கு என்னவோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால விட்டுட்டேன். ஸோ பாடி வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணிடலாம். கைக்கு வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் பட்டி பீஸ். இப்போ சாரீ உள்சுத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் பிளெயினாக கிளாத் கொடுத்துருக்காங்க, லைன் போட்ட மாதிரி. அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பைப்பிங் வைக்கலாம். பட்
பட் நம்ம இதை வந்து மற்ற சாரீகளுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதோட பைப்பிங் வச்சுட்டா மற்ற சாரீகளுக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் ஃபோல்ட் பண்ணியே ஸ்டிச் பண்ணிட்டேன், அதனால வேண்டாம், இதை கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம ப்ளைனாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். வேணும்னா சின்னதாக லேஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம்.